ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வாய்ஸ் ஓவர் வித் விக்கி. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் சேனல். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், அதனால ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறோம். இந்த படத்தை எடுத்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித் பர்மிஷன் நம்ம படத்துக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2020 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 6.6 அவுட் ஆஃப் 10. ஸோ இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஹுவாய் போறதுக்கான ஃப்ளைட் டிக்கெட் வந்து வின் பண்ணுறாங்க ஒரு கான்டெஸ்ட்ல வந்து ஜெயிச்சு. ஸோ இந்த ஃபேமிலி போகிற ஃப்ளைட்டை வந்து ஒரு கும்பல் வந்து ஹைஜாக் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த கும்பல் கிட்ட இருந்து இந்த ஃபேமிலியும் மற்ற பேசஸும் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத ஆக்ஷன் சென்டிமெண்ட் காமெடி அப்படிங்கிறத வச்சு மிரட்டின படம் தான் ஓகே மேடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஸோ படத்தோட ஓப்பனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா 2009 இயர்ல மங்கோலியா அப்படிங்கிற ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க வந்து 2 ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் சேர்ந்த 2 ஏஜென்ட் வந்து ஒரு பில்டிங் குள்ள போற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் ஏஜென்ட், ஒரு மேல் ஏஜென்ட். இந்த ஃபீமேல் ஏஜென்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா மேக்னோலியா. அந்த மேல் நம்ம வந்து மேல் ஏஜென்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இவங்க போற பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபுல் ப்ரொடக்ஷன்ல தான் இருக்கு. ஸோ இவங்க அந்த பில்டிங் குள்ள போய் அங்க இருக்கிற எல்லாத்தையும் நல்ல தரமா சம்பவம் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம மேக்னோலியாக்கு வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகுது. அதுல வந்து அவங்க அப்பா தான் அந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. இந்த மாதிரி உன்னை வந்து நம்ம ஊருக்காரங்க தான் போட போறாங்க, அங்கன்னு தப்பிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி அந்த வாய்ஸ் மெசேஜ் ரிசீவ் ஆகுது. ஸோ இந்த வாய்ஸ் மெசேஜ் ரிசீவ் ஆகும் போதே மேக்னோலியாவோட அப்பாவை காட்டுறாங்க. அங்க அவர் யாரோ ஷூட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த மெசேஜ் ரிசீவ் ஆனதுக்கு மேக்னோலியாக்கு வந்து யாரை நம்புறதுனே தெரியல. ஸோ ஒரு பதட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா, அவங்க கூட வந்த மேல் ஏஜென்ட்டே ஷூட் பண்ணிட்டு மேக்னோலியா வந்து அங்கிருந்து தப்பிச்சு போற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதோட இங்க வந்து சீன் கட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா சவுத் கொரியால சியோல் அப்படிங்கிற ஒரு சிட்டில ஹோட்டல் நடத்திட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்காங்க. ட்விஸ்டட் பிரெட் ஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொரியன் டிஷ் தான் நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட ஃபேவரட் டிஷ் அந்த ரெஸ்டாரண்ட்ல. நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத எந்த செலவும் பண்ண மாட்டாங்க. ஒரு மேரேஜான டிபிக்கல் உமன் நம்ம ஹீரோயின். அடுத்து நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே வந்து கம்ப்யூட்டர் சர்வீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ வந்து கம்ப்யூட்டர் ஹேண்ட்லிங் அண்ட் ஹேக்கிங்ல வந்து சரியான எக்ஸ்பர்ட். பட் நம்ம ஹீரோக்கு வந்து அதிர்ஷ்டத்து மேல வந்து கொஞ்சம் நம்பிக்கை அதிகமாகவே இருக்கும். ஸோ அங்க இருக்கிற கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனி வந்து ஒரு லக்கி கான்டெஸ்ட் வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஹுவாய் போறதுக்கான அந்த ட்ரிப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஹீரோக்கு வந்து ஹுவாய் ட்ரிப் போகணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கிற ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா அந்த கூல் ட்ரிங்க்ஸா வாங்கி அடுக்கி வச்சிருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து ஒர்க்கை முடிச்சுட்டு வர நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா கூல் ட்ரிங்க்ஸா இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் பத்தி நமக்கு தெரியுமே, சும்மாவே செலவு பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் உடனே நம்ம ஹீரோவை பத்தி எந்த கோபி நமக்கு இதெல்லாம் தேவையாடா அப்படின்னு சொல்லிட்டு வெளிவெளின்னு வெளுத்து வாங்குறாங்க. ஸோ இவங்க 2 சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு கம்ப்யூட்டர் ரெடி பண்றதுக்கு ஒரு கஸ்டமர் வந்து அங்க வர மாதிரி காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, ஹீரோயினுக்கும் வந்த கஸ்டமருக்கும் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு அவரும் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு சிஸ்டம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஹீரோயின் வந்து கூல் ட்ரிங்க்ஸோட கேப் ஓபன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் கண்ணில் பல்ப் எரியிற மாதிரி காட்டுறாங்க. அதுலயே நம்மளுக்கு தெரிஞ்சது இவங்க வந்து இந்த கான்டெஸ்ட் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா நம்ம ஹீரோக்கு வந்து இந்த ட்ரிப் போகணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை. பட் ஹீரோயினுக்கு வந்து அதில் இந்த ட்ரிப் போகிறதுக்கு வந்து இஷ்டம் இல்லை. ஸோ ஹீரோவை எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாரு ஹீரோயினை. ஆனால் ஹீரோயின் வந்து ஒத்துக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ட்ரிப் போன செலவு மட்டும்தான் கம்பெனி ஏற்றுக்கும், மற்ற செலவெல்லாம் நம்ம தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் வந்து இந்த ட்ரிப் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட பொண்ணு வந்து ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வர மாதிரி காட்டுறாங்க. வரும்போதே வந்து மூஞ்சி ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி வச்சுட்டு வரான். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட போனுக்கு வந்து ஒரு போட்டோ ரிசீவ் ஆகுது. ஸோ அந்த போட்டோல வந்து பாத்தீங்கன்னா கூட படிக்கிற பையனுக்கு இந்த மாதிரி உங்க பொண்ணு வந்து மூஞ்சிலே கூட்டல் பெருக்கல் போட்டா அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பட் பர்சனலா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன பொண்ணு வந்து ஆக்டிங் செம்ம சூப்பரா பண்ணிருப்பா. நீங்க கண்டிப்பா முடிஞ்சா பாருங்க. ஸோ இந்த போட்டோ பார்த்த காண்டில் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அந்த பையன் கூட ஏன் சண்டை போட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பிடிச்சி வெளுத்து வாங்குறா. ஸோ கடுப்பின் உச்சக்கட்டத்துக்கு போன அந்த குழந்தைக்கு என்ன சொல்றதுனே தெரியல. போட்டோவை பார்த்தோம்னா மட்டும் புரட்டி எடுக்க வந்துட்டு இல்ல, அந்த பையன் என்ன பண்ணான்னு கொஞ்சமாவது கேட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான் அந்த குழந்தை. பர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு என் கிளாஸ்ல எல்லாத்துக்கிட்டையுமே போன் இருக்கு, எங்கிட்ட தான் செல்போனே கிடையாது, என் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃபேமிலியோட அவுட்டிங் போறாங்க, நம்மளாம் எங்கேயுமே நீங்க கூட்டு போக மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த குழந்தை வந்து ஃபீல் பண்ணுது. ஸோ இதை கேட்குற ஹீரோயினும் வந்து ஃபீல் பண்றாங்க, எல்லாமே நான் என் குழந்தைக்காக சேர்த்து வைக்கிறேன், பட் அவளே புரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஃபீல் பண்றாங்க. ஸோ என் பொண்ணே ஹாப்பியா இல்லாத போது நான் பணத்தை சேர்த்து வச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க, நம்ம ட்ரிப்புக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்க ஹீரோக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் சீன்லேயே அவங்க வந்து
வந்து ஹவாய் போகிற ட்ரிப்புக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாஸ்போர்ட் எடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. பட் இவங்க யாருன்னு சொல்லலை. அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதோட அந்த சீன் வந்து கட் ஆகுது. அதுக்கு அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேல் ஏஜென்ட் இருக்காருல, ஃபர்ஸ்ட் சீனில் வந்து மேக்னோலியா வந்து ஷூட் பண்ணாங்கல்ல, அந்த மேல் ஏஜென்ட்டுக்கு ஒரு கால் வருது. ஸோ இப்போ அந்த மேல் ஏஜென்ட் இப்போதான் காட்டுறாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம மேக்னோலியா ஷூட் பண்ணதுல அந்த மேல் ஏஜென்ட் வந்து இன்னும் சாகலை அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ அந்த காலில் என்ன பேசுறாங்க, அந்த சைடு பேசுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ்க்கு அப்புறம் மேக்னோலியா வெளியே வந்திருக்கான், ஹவாய் போற ஃபிளைட்ல டிராவல் பண்ண போறான். ஸோ அவளை வந்து நீ உயிரோட பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாரும் ஃபேமிலியோட ஏர்போர்ட்டுக்கு கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அப்போ வந்து அந்த மார்க்கெட்ல இருக்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு டாடா பை பை சொல்லி வெளியே அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த சீன்ல ஏர்போர்ட்டுக்கு வெளியே ஒரு கார் நிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த காருக்குள்ள ஒரு 6 தடியனுங்க இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு பாஸ் வந்து பேசிட்டு இருக்காரு. நம்ம மேக்னோலியா போட்டோவோட காட்டி இவளை வந்து உயிரோட பிடிக்கணும், இல்லைன்னா உங்களை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த 6 பேர்த்த மிரட்டுறாரு அந்த பாஸ். அது மட்டும் இல்லாம இந்த மிஷன் முடிகிற வரைக்கும் எல்லாரும் சைனீஸ்ல மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த கார்ல இருந்து கிளம்புறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ₹1 ஊதுபத்திக்கு ஜெர்கின் போட்ட மாதிரி ஒருத்தர் இருப்பான். அந்த 6 பேர்த்துல ஒருத்தன் அவன் நம்ம பாஸ் கிட்ட வந்து எனக்கு சைனீஸ் தெரியாது பாஸ், நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கறான். அதுக்கு அந்த பாஸ் வந்து இவங்களை கூட்டு வந்த ஏஜென்ட்டை பார்த்து அவங்க காலிலேயே ஒரு மிதிக்கிறான். அதுக்கு வந்து அந்த ஏஜென்ட் இல்ல பாஸ், லாஸ்ட் டைம்ல ஆள் கிடைக்கல, சோ அதனாலதான் ஹெல்ப்புக்கு இருக்கட்டுமே எடுபடியா யூஸ் பண்ணிக்கலாமேன்னு கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த பாஸ் வந்து நம்ம ₹1 ஊதுபத்தியை பார்த்து இந்த மிஷன் முடிகிற வரைக்கும் நீ வாயே திறக்க கூடாது, ஊமையா தான் இருக்க போற அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த சீன்ல ஏர்போர்ட்டுக்குள்ள மாஸ்க் போட்டுட்டு ஒரு பொண்ணு வர மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அவங்க பின்னாடியே வில்லன் அவங்க கேங் எல்லாருமே ஏர்போர்ட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட் கிளம்ப போறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏர்போர்ட்ல. சோ லாஸ்ட் டைம்ல ஆஸ் யூசுவல் ஹீரோ ஹீரோயின் ஃபேமிலி எல்லாம் அடிச்சு புடிச்சு லாஸ்ட் டைம்ல ஓடி வராங்க ஏர்போர்ட்டுக்குள்ள. சோ அவங்க கரெக்டா ஓடி வரும்போது போர்டிங் க்ளோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போர்டை வச்சிடுறாங்க. சோ நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஃபேமிலி வந்து ஐயோ இந்த ட்ரிப்புக்கு நாங்க போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒர்க் பண்றவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒர்க் பண்ற பொண்ணு வந்து இருங்க நான் போன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே அதுக்கு நம்ம மாதிரி அவங்க ஃபேமிலி தான் செக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு 3 பேர் அட் அ டைம்ல ஜெர்கின் கழட்டுவாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பாக்குறதுக்கே செம ரவுஸா இருக்கும். அப்புறம் அந்த லேடி வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு பிசினஸ் கிளாஸ்ல 2 டிக்கெட் இருக்கு மேடம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் பத்தி தான் நம்மளுக்கு தெரியுமே, அமௌண்ட் அதிகமா கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அதுக்கு அங்க ஒர்க் பண்ற பொண்ணு வந்து இல்ல மேடம் டிக்கெட் வந்து ஃப்ரீ தான், காம்ப்ளிமெண்ட்ரியா தான் கொடுக்குறோம், உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் முகத்துல அப்படியே ஒரு சிரிப்பை காட்டுவாங்க ஃப்ரெண்ட். ஃபெனாயில் பாதி ரேட்ல கிடைச்சாலே நம்ம ஹீரோயின் விட மாட்டாங்க, பிசினஸ் கிளாஸ் டிக்கெட்னா விட்டுருவாங்களா. சோ அவங்க டிக்கெட் கொடுத்த பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினும் அவங்க குட்டி பொண்ணும் 2 பேரும் பிசினஸ் கிளாஸ்ல போய் உட்காந்துடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பேசஞ்சர் கிளாஸ்ல போய் உட்காந்துடுறாரு. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் கிளாஸ்ல இருக்கிற ஆபீசர் மிஸ்டர் ஜூங் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரை காட்டுறாங்க. சோ அவர் வந்து எல்லாரும் போர்டிங் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அவங்க ஆபீஸுக்கு கூப்பிட்டு வாக்கி டாக்கியா இன்ஃபார்ம் பண்றாரு. சோ இன்ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டு சடனா அவர் தனியா வந்து அவரோட வாட்ச்ல தனியா யார்கிட்டயோ பேசுற மாதிரி காட்டுறாங்க, யார்கிட்டயோ தனியா ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோ அப்போ அவங்க மேனேஜர் லேடி பின்னாடி வந்து ஒட்டு கேட்டுட்டு வந்த பேசஞ்சர் கவனிக்காம இங்க யார்கிட்ட தனியா தபேலா வச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் மண்டையிலே 4 போடு போடுறாங்க. உடனே நம்ம மிஸ்டர் ஜூங் ஆபீசர் வந்து இல்ல மேடம் எல்லாம் சேஃப்டிக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே அந்த மேனேஜர் லேடி வந்து ஒழுங்கா போய் வேலையை பாருடா அப்படின்னு சொல்லி அவனை விரட்டி விட்டுறாங்க. சோ அப்படியே கட் பண்ணிட்டு பேசஞ்சர் கிளாஸ் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அங்கதான் இருக்காரு, நம்ம மேல் ஏஜென்ட்டும் அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. சோ நெக்ஸ்ட் வந்து பிசினஸ் கிளாஸ்ல யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க பொண்ணு இருக்காங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாமியாரும் மருமகள் இருக்காங்க. மாமியாரை பார்த்தாலே தெரியுது அவங்க கொஞ்சம் ஹெட் வெயிட் குடிச்சவங்க, மருமக வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் ஒரு அரசியல்வாதியை காட்டுறாங்க. அந்த அரசியல்வாதி வந்து பாத்தீங்கன்னா அவங்க அசிஸ்டன்ட் கை காட்டி மொபைல்ல இருக்கிற போட்டோவை எப்படி ஜூம் பண்றது அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ஒரு பிசினஸ் மேனை காட்டுறாங்க. அவரு பிளைட் டிராவல்லாம் பயமா இருக்கும் போல இருக்கு. சோ அவர் வந்து ஏதோ மாத்திரை போட்டு அங்கேயே மட்டையாயிடுறாரு. அதே பிசினஸ் கிளாஸ்ல தான் அந்த மாஸ்க் போட்ட பொண்ணும் யார்கிட்டயோ மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சோ அப்போ வந்து பைலட் கிட்ட இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது, எல்லாரும் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க நம்ம ஹவாய் கிளம்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளைட்டை வந்து டேக் ஆஃப் பண்றாங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம ஆபீசர் மிஸ்டர் ஜூங் அண்ட் மேனேஜர் லேடி 2 பேர் சேர்ந்து எல்லா பேசஞ்சர் கிட்டையும் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க இல்ல பிளைட் மோட்ல போடுங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ ஏரோப்ளேன் ஒரு வழியா ஹவாய் கிளம்பி ஸ்டார்ட் ஆகி பிளைட்டை வந்து டேக் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆஃபீஸர் ஜூங் நம்ம ஹீரோயின்ட்ட வந்து உங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணுமா மேடம் அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் பக்கத்துல இருக்க நம்ம சின்ன பொண்ணு இருக்கு, அவங்க வந்து ஒரு பெரிய லிஸ்டா போடுறாங்க. ஸோ குட்டி பொண்ணு கொடுக்குற லிஸ்ட்டை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் மிஸ்டர் ஜூங் கிட்ட வந்து என் பொண்ணு ஆர்டர் பண்ணதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. உடனே மிஸ்டர் ஜூங்கும் இல்லைங்க மேடம் இது எல்லாம் காம்ப்ளிமெண்ட் தான், ஃப்ரீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது சொன்ன அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயின் வந்து என் பொண்ணு ஆர்டர் பண்ணதுல இன்னொரு பிளேட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க அப்படின்னு வாங்கிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து
வந்து பேசஞ்சர் கிளாஸ்ல இருக்கிற மேல் ஏஜென்ட்டை காட்டுறாங்க. அவன் வந்து யாருக்கும் மெசேஜ் அனுப்புறான், மேக்னோலியா எங்க இருக்காங்க கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் தட்டி விட்டுறாரு. அப்போ வந்து அந்த 6 தனியனுக்கானுல அவங்களுக்கு அந்த மெசேஜ் எல்லாம் ரிசீவ் ஆகுது. ஸோ ஆளுக்கு ஒவ்வொரு டைரக்ஷன்ல நம்ம மேக்னோலியாவை தேடிட்டு ஃபிளைட்டுக்குள்ளேயே கிளம்புறாங்க எல்லாரும். அப்போ வந்து அடுத்தது அந்த மாஸ்க் போட்ட லேடி கட்டுறாங்க. அவங்க ஒரு ரூம்ல போய் டோர் லாக் பண்ணிட்டு அவங்க பாக்கெட்ல வந்து எதையோ சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த 6 தடியனுங்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல போய் தேடுறாங்க. பேசஞ்சர் கிளாஸ், கிச்சன் சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே அவங்க தேடிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம ₹1 ஊதுபத்தி மட்டும் என்ன பண்றாருன்னா, ஒரு பொண்ணு வந்து ஃபேஸ்க்கு மாஸ்க் போட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ₹1 ஊதுபத்தி பக்கத்துல போயிட்டு மாஸ்கை ரிமூவ் பண்ணி பாக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு வந்து என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு திட்டும் போது சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நான் ஊமையாச்சே பேசக்கூடாது அப்படின்னு அவரே அவர் வாயில அடிச்சுட்டு ஓடிடுறாரு. ஸோ அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க ஆர்டர் பண்ண ஃபுட்ஸ் எல்லாமே வந்து நம்ம மிஸ்டர் ஜூங்கிறவரு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ அந்த வழியா அவர் வரும்போது நம்ம ஹீரோயின் தெரியாம அவர் தட்டி விட்டுறாங்க. ஸோ ஃபுட்ஸ் எல்லாமே மேல பறக்கிற மாதிரி காட்டுறாங்க. பட் அதுல ஒரு ஃபுட்டு கூட மிஸ் பண்ணாம நம்ம ஹீரோயின் எல்லா ஃபுட்டையும் கேட்ச் பண்ணிடுறாங்க. இதை பார்த்து மிஸ்டர் ஜூங் வந்து டோட்டலா ஷாக் ஆயிடுறாரு. நம்ம ஹீரோயின் தான் ஏர்ல பறக்கிறதெல்லாம் பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த சின்ன பொண்ணு நம்ம ஹீரோயின் தூக்கி வீசுறத நம்ம வாயாலேயே கேட்ச் பண்றாப்பா. ஸோ இதை பார்த்துட்டு மிஸ்டர் ஜூங் வந்து நம்ம ஹீரோயின் போயிட்டு, மேடம் நீங்க யாரு மேடம், நீங்க ஆக்ஷன் ஸ்டாரா இல்ல மார்ஷியல் ஆர்ட்ஸா இல்ல என்ஐஎஸ் ஏஜென்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டு சாவடிக்கிறாரு நம்ம ஹீரோயினை. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே இல்லைங்க, என் பேர் வந்து யாங் ஜூன் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ என்னது மேயரா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்டர் ஜூன் வந்து ஷாக் ஆயிடுறாரு. ஸோ இதை தூரமா இருந்து பார்த்துட்டு இருக்க மேனேஜர் லேடி வந்து மிஸ்டர் ஜூங்கை கூப்பிட்டுட்டு, அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, உன்னை என்ன பண்ண சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அந்த லேடி கிட்ட ஏன்டா சிரிச்சு பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கு வந்து மிஸ்டர் ஜூங் வந்து, மேடம் அவங்க யாரும் தெரியாம பேசாதீங்க, அவங்க தான் மேயர் யாங் ஜூன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டுட்டு மேனேஜர் லேடி வந்து மிஸ்டர் ஜூன் கிட்ட, அந்த லேடியை பார்த்தா தெரியுது ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு மிஸ்டர் ஜூன் வந்து, சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி மேடம் பிசினஸ் கிளாஸ்ல வர முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. கடுப்பான லேடி வந்து, போன டைம் இதே மாதிரி தான் ஃபிளைட்ல வர வந்தாங்க, அவங்களை மினிஸ்டர்னு சொன்னேன், இப்போ இவங்களை மேயர்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கழுவி ஊத்துறாங்க. அதுக்கு கடுப்பான மேனேஜர் லேடி வந்து மிஸ்டர் ஜூன் கிட்ட, நீங்க பார்த்தது போதும், நீ எக்கனாமிக் கிளாஸுக்கு போயிட்டு அங்க இருக்க பேசஞ்சர் ஒழுங்கா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்க அவனை விரட்டி விட்டுறாங்க. நீ என்ன வேலை செய்யறன்னு நான் உன்னை நோட் பண்ணிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தான் அவனை அனுப்பி விடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவை காட்ட, நம்ம ஹீரோ வந்து ஒரு புக் படிச்சிட்டு இருக்காரு. அப்ப பக்கத்துல இருக்கிற ஒரு பெரியவர் வந்து நம்ம ஹீரோட்ட கேட்கிறாரு, நீங்க தனியாவா வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு வந்து ஹீரோ, இல்லைங்க சார், நான் என் ஒய்ஃப் குழந்தைங்களோட தான் வந்தேன், அவங்க பிசினஸ் கிளாஸ்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோ அந்த பெரியவரை பார்த்து, நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் தனியா தாங்க வந்தேன், நான் என்னோட பேத்தியை பார்க்க போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நான் பேத்திக்கு வாங்கிட்டு போற ஒரு பொம்மை, ஒரு கிஃப்ட் வாங்கி போறாரு, அதையும் காட்டுறாரு. சோ அப்படியே நம்ம பிசினஸ் கிளாஸ்ல இருக்கிற ஹீரோயினை காட்டுறாங்க. சோ கொடுத்த ஐட்டத்தெல்லாம் வெளின்னு வெளுத்தனால அவங்களுக்கு வந்து வயிறு வந்து வேலை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. உடனே நம்ம ஹீரோயின் ஓடி போய் ஒவ்வொரு பாத்ரூம் டோரா தட்டுறாங்க. இவங்க நேரமா என்னன்னு தெரியல, எல்லா பாத்ரூமே ஹவுஸ் ஃபுல்லா இருக்கு. சோ எல்லா பாத்ரூமே ஆள் வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு கடைசி ஒரு பாத்ரூம் இருக்கு, அந்த டோரை திறந்து பார்த்தா அதுக்குள்ளதான் நம்ம மாஸ்க் போட்ட பொண்ணு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயின் சாரின்னு சொல்லிட்டு வெளியே வந்து எல்லாத்தையும் பாத்ரூம் வெளியே இருந்து எல்லாத்தையும் பார்த்து, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கடா அப்படின்னு முடியாம கத்து கதறாங்க நம்ம ஹீரோயின். சரி இப்பத்திக்கு இவங்க வர மாதிரி இல்ல, அதுக்குள்ளேயும் நம்ம பொண்ணை வேற தனியா விட்டு வந்திருக்கேமே, என்ன ஆச்சு அப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்க்க போறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு, சின்ன பொண்ணு வந்து ஒரு ஆக்ஷன் மூவி பார்த்துட்டு இருக்கா. அதுக்கு வந்து நம்ம ஹீரோயின் ஓவரா டென்ஷன் ஆயிட்டு, எவ்வளவு டைம் உங்ககிட்ட சொல்றது, ஆக்ஷன் மூவி எல்லாம் பார்க்காத அப்படின்னு திட்டிட்டு ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. சோ நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொண்ணுகிட்ட இருந்த ஸ்நாக்ஸ்ல கொஞ்சம் எடுத்து, அப்பா பாவம் தானே நான் அப்பா கொஞ்சம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ரெஸ்ட் ரூம் கிட்ட வந்து பார்த்தா அந்த ரெஸ்ட் ரூமும் இன்னும் ஃப்ரீ ஆகல. ஸோ நம்ம ஹீரோயினால தாங்கவும் முடியல. அப்ப பக்கத்துல ஒரு ஹெல்ப்பர் லேடி வந்து, மேடம் இந்த சைடு வாங்க, இங்க ஒரு வாஷ்ரூம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி அங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க போகும்போது மிஸ்டர் ஜூங் இருக்காருல்ல, அப்ப நம்ம ஹீரோயின் அவர் வந்து மேயர் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காரு. உடனே நம்ம ஹீரோயின், என்னை எல்லாரும் முன்னாடி அப்படி கூப்பிடாதீங்க, எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு புரியுது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஹெல்ப்னாலும் எங்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்டர் ஜூங் வந்து அங்கிட்டு போறாரு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்க அந்த பெரியவரை காட்டுறாங்க. அவர் நம்ம ஹீரோவை பார்த்து, இன்னும் ஃபிளைட் லேண்ட் ஆக ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கு, அது வரைக்கும் ஏதாவது பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட்ட சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க, அந்த பெரியவர் ஏன்டா இவன்கிட்ட பேசணும் அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு நம்ம ஹீரோ மொக்கையா போட்டு தள்ளிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே பேசிட்டு இருக்கிற ஆர்வத்துல நம்ம ஹீரோ அங்கிருந்து எந்திரிச்சு நம்ம பெரியவர் சீட் பக்கத்துல இருக்கிற சீட்ல போய் உட்காந்துடுறாரு. அப்ப வர நம்ம ஹீரோயின் ஹீரோவை காணும்னு சொல்லிட்டு அந்த ஃபிளைட் ஃபுல்லா தேடுறாங்க. என் ஹஸ்பண்ட் யாரா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி தேடிட்டு போறாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ அந்த பெரியவர் பக்கத்துல உட்கார்றத பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அப்புறம் நம்ம ஹீரோட்ட போகும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த பெரியவர்கிட்ட ஹீரோயின் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இவங்க தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஸோ ஹீரோயின் வந்து அவங்க எடுத்துட்டு வந்த ஸ்நாக்ஸ் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு, நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன், பொண்ணு தனியா இருக்கா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொடுத்த ஸ்நாக்ஸை
சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்பதான் அவர் ஞாபகம் வருது பொண்ணு அவங்க தனியா இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து நம்ம அந்த பெரியவர்கிட்ட சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது போர் அடிச்சா சவுண்டு கொடுங்க, நான் பேசுறதுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொண்ணை பார்க்கறதுக்கு பிசினஸ் கிளாஸ்க்கு போறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த 6 தடி பசங்களும் பாத்ரூம் கிட்ட நின்று ஒரு மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. மேக்னோலியாவை எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, எங்கேயும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6 தாண்டவங்களும் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ₹1 ஊதுபத்தி ஏதோ ஐடியா சொல்ல வராரு. அதுக்குள்ளேயே அந்த கேங்ல இருக்க ஒருத்தன் நம்ம ₹1 ஊதுபத்தி மண்டையிலேயே ஒரு அடி அடிச்சு வாய மூடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேச விடாம அமைதியாக்கிடுறாங்க. அப்போ அந்த டீமுக்கு மறுபடியும் ஒரு ஹெட் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, மறுபடியும் எல்லா இடத்துலயும் தேடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. அப்போ இங்க வர நம்ம ஹீரோயின் வெரி அர்ஜென்ட், கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க எல்லாரும் நாங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க வந்து லைன்ல நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து ஒருத்தன் சொல்றான். இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. அப்போ வந்து ஹீரோ பிசினஸ், ஸோ அந்த பக்கமா வர மேல் ஏஜென்ட் வந்து நம்ம மேனேஜர் லேடியை தள்ளி விட்டுறாரு. ஸோ இதை பார்த்துட்டு இருக்கிற ஜூங் அவரையும் மேல் ஏஜென்ட் வந்து தள்ளி விட்டுறாரு. அப்ப ஜூங் வந்து சார் உங்க சீட்ல போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் வந்து ஒரு ஹெல்பர் லேடியை கழுத்துல ஒரு குத்திடுறாரு மேல் ஏஜென்ட். ஸோ அப்போ வந்து ஹேண்ட்ஸ் அப் பண்ணி நாங்க சொல்றத கேளுங்க, உங்களால இங்கேயும் தப்பிக்க முடியாது அப்படின்னு எல்லாரும் சொல்லும் போது எல்லாரும் கன்னை காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நார்மல் பப்ளிக் எல்லாம் வந்து ஸோ எல்லாரும் ஹேண்ட்ஸ் அப் பண்ணி நாங்க சொல்றத கேளுங்க, உங்களால இங்கிருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி கன்னை காட்டும் போது எல்லாரும் பயத்துல கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ பிசினஸ் கிளாஸ்ல இருக்க பிரெக்னென்ட் லேடி வந்து அங்க ஏதாவது பிரச்சனையா ஒரே சவுண்டா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஸோ பிசினஸ் கிளாஸ்ல இருக்க ஹெல்பர் லேடி வந்து இருங்க மேடம் நான் செக் பண்ணிட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த பிரெக்னென்ட் லேடியோட மாமியார் வந்து அங்க ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இருக்காது, அவங்களுக்கு டீசென்சினா என்னன்னு தெரியாது, இந்த மாதிரி டீசென்சி தெரியாதவங்க எல்லாம் ஃபிளைட்ல வந்தா இப்படி சத்தமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் ஹைஜாக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ரிலாக்ஸா ரெஸ்ட் ரூம்ல இருந்து வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் விண்டோஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நாங்க சொல்றத கேளுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு மேனேஜர் லேடியை நம்ம மேல் ஏஜென்ட் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. ஸோ கேப்டன் ரூம் கிட்ட வந்த மேல் ஏஜென்ட் நாங்க ஃபிளைட் ஹைஜாக் பண்ணிட்டோம், இதுக்கு மேல உங்களால ஒன்றும் பண்ண முடியாது, ஸோ டோர் ஓபன் பண்றதுக்கான பாஸ்வேர்டு சொல்லுங்க அப்படின்னு உள்ள இருக்கிற பைலட் கிட்ட கேட்கறாங்க. ஸோ சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட பைலட்டும் பாஸ்வேர்டை சொல்றாரு, HA054 அப்படிங்கிற பாஸ்வேர்டை சொல்றாரு. ஸோ இவங்க டோரை ஓபன் பண்ணி அங்க இருந்த ஒரு பைலட்டை கன்னாலே அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு நான் சொல்றத உடனே ரூட்டை சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லி பைலட் வந்து மிரட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி வெளியே அமால் துமால் நடக்கிறதெல்லாம் எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோயின் பாத்ரூம்குள்ள அழகா மேக்கப் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த தடி பசங்க எல்லாம் வந்து ஒவ்வொரு சைடா போயிட்டு யாராவது ஒளிஞ்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கைப்புள்ளையும் ஒரு ரூம்ல போய் செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஃபிளைட் ஷேக் ஆகிறதுல ஒரு பாக்ஸ் வந்து நம்ம கைப்புள்ள இருக்கிற ரூமையே க்ளோஸ் பண்ணிடுது. அங்கேயே நம்ம கைப்புள்ள வந்து லாக் ஆயிடுறாரு. அப்போ நம்ம மேல் ஏஜென்ட் வந்து மேக்னோலியா இருக்காதா அப்படின்ட்டு ஒவ்வொரு சைடா தேடிட்டு வரும்போது நம்ம ஆல்ரெடி பிசினஸ் கிளாஸ்ல பார்த்தோம்ல ஒரு அறிவாளி அரசியல்வாதி, அந்த ஆள் வந்து இவங்க எல்லாத்திட்டையும் பிரச்சனை பண்றாரு, எதுக்கிட்ட கிட்னாப் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு என்னடா வேணும், பணமா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு மிரட்டிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம மேல் ஏஜென்ட் வந்து நீ யாருடா அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்னு அவன் வந்து சொல்றாரு. நீங்கெல்லாம் யாரா நார்த் கொரியோட ஸ்பையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொலிட்டீஷியன் கேட்க நம்ம மேல் ஏஜென்ட் வந்து இந்த பொலிட்டீஷியன் வாயிலேயே ஒன்று வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பிசினஸ் கிளாஸ்ல வந்து ஒரு மாமியார் மருமகளை காட்டினாங்கல்ல, ஸோ அந்த மாமியாரை வந்து மிரட்டி கூப்பிட்டு போவாங்க. நான் செத்தாலும் பிசினஸ் கிளாஸ்ல சாவே அங்கெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லி அந்த மாமியார் கதர்னு கதறுவாங்க. ஸோ அப்போ அந்த அடியால ஒருத்தன் வந்து அவங்க மாமியார் கழுத்திலேயே கத்தி வச்சு அவங்களை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போவாங்க. ஸோ அவங்க மாமியார் இழுத்துட்டு போற வரைக்கும் பார்த்து மருமகள் வந்து அழுதுட்டே இருப்பாங்க. ஸோ மாமியார் அந்த பக்கம் இழுத்துட்டு போனா மருமகளும் நார்மலாகி உட்கார்ற மாதிரி காட்டுறாங்க. மருமகளோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இருக்க அந்த அடியால ஒருத்தன் நார்த் சைடா இருந்தாலும் பரவாயில்ல, சவுத் சைடா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா மாமியார் மருமகளும் ஒரே மாதிரி தாண்டி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பாக்குறான். அதுக்கு அடுத்த சீன்ல சவுத் கொரியால இருக்கிற NIS சேஃப் ஹவுஸை வந்து காட்டுறாங்க. இப்போ NIS ஏஜென்ட் ஒருத்தன் ஃபிளைட் ஹைஜாக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் பேசிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் NIS ஏஜென்ட் வந்து அவனோட டீம்ல இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஏரோப்ளைன் ஹைஜாக் ஆன விஷயத்த எல்லாத்துக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்றாரு. அப்பதான் அதுல ஒருத்தன் சொல்றான் நம்ம டீமை சேர்ந்த ஒரு NIS ஏஜென்ட்டும் அந்த ஃபிளைட்ல வந்து இன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் அப்பதான் சொல்றான். அந்த NIS ஏஜென்ட் வந்து வேற யாரும் இல்ல, நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்தோம்ல ஒருத்தன் டிராவல் பண்ணா சேராதுன்னு சொல்லிட்டு மொத்தமா டேப்லெட்டை போட்டு ஒருத்தர் மட்டையானார்ல, அவர் தான் அந்த NIS ஏஜென்ட். இப்போ டேப்லெட் போட்டு மட்டையான நம்ம NIS ஏஜென்ட்டை அந்த அடியால ஒருத்தன் போய் எழுப்புறான். பட் நம்மால் தான் பல்கா டேப்லெட் போட்டு மட்டையிட்டதுல எவ்வளோ எழுப்பியும் அந்த ஆளை வந்து எழுப்பவே முடியல. ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்தா NIS சேர்ந்த எல்லாரும் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹவாய் போற ஃபிளைட்டை வந்து எல்லாரும் ஹைஜாக் பண்ணிட்டாங்க, அவங்களோட டிமாண்ட் என்னன்னு தெரியல, அது மட்டும் இல்லாம ஃபிளைட்டோட ரூட்டையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மீட்டிங்ல பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மீட்டிங்ல NIS ஏஜென்ட்டோட ஹெட் வந்து யார் மேலேயாவது டவுட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. இவங்க வந்து இன்னும் யார் மேலே டவுட் இல்லை, இப்பதான் நாங்க வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ மற்ற ஏஜென்சிக்கு இந்த நியூஸ் போறதுக்கு முன்னாடி இந்த சிச்சுவேஷனை நம்ம ஹேண்டில் பண்ணி ஆகணும், எவ்வளவு சீக்கிரம் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியுமோ சீக்கிரம் சால்வ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஹெட் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏஜென்ட் ஒருத்தர் அந்த ஃபிளைட்ல போனான்னு சொன்னீங்கல்ல, அவர் ஏதாவது கான்டாக்ட் பண்ண முடிஞ்சுதா, அவர் மூலியமா அதை டீடைல் கிடைக்குமாங்கிறத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹெட் கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. ஸோ
அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேல் ஏஜென்ட் கூப்பிட்டு அந்த பொண்ணுங்க எல்லாத்தையும் ஒரு பக்கமாக நிற்க வச்சு நம்ம மேக்னோலியா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. இப்போதான் அந்த மாஸ்க் போட்டுட்டு இருக்கிற அந்த பொண்ணையும் அவர் வந்து பார்த்துடுறாரு. ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அந்த குட்டி பொண்ணு சேர்ந்து நம்ம ஹீரோயின் எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரெஸ்ட் ரூம்ல இருந்து நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பர்ஸ்ல எதையோ வைக்கலான்னு பர்ஸ் ஓப்பன் பண்ணும் போது அது இருக்கிற சேஞ்ச் வந்து கீழே விழுந்துருது. ஸோ சில்லற காசு கீழே விழுந்த சத்தம் கேட்டு அந்த தடியன்ல ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோயின் இருக்கிற ரெஸ்ட் ரூம் பக்கமா வரான். அதே சமயத்தில் நம்ம மேல் ஏஜென்ட் வந்து அந்த மாஸ்க் போட்ட பொண்ணு கிட்ட போய் மாஸ்க் ரிமூவ் பண்ணி உன்னோட ஃபேஸை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஐஎஸ் ஏஜென்ட்ல ஒருத்தருக்கு ஒரு நியூஸ் வந்து கிடைக்குது. அதில் வந்து சந்தேகப்படுற மாதிரி ஒரு பொண்ணு அதில் டிராவல் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினோட போட்டோவை வச்சு காட்டுறாங்க. அதே சமயத்தில் நம்ம என்ஐஎஸ் ஏஜென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. மேக்னோலியா வந்து ஒரு ஆபரேஷனுக்காக சவுத் கொரியா வந்தா, பட் என்னாச்சுன்னு தெரியல, 10 வருஷமா தலைமறை ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப என்ஐஎஸ் ஓட ஹெட் வந்து பிளைட்ல இருக்கிற நம்ம ஏஜென்ட்டால மேக்னோலியாவை பிடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஸோ அதே சமயத்தில் ஃபிளைட்டை காட்டுறாங்க. பட் அவங்க ஏஜென்ட் இன்னுமே மட்டையானவே எந்திரிக்கவே இல்லை, தூங்கிட்டு தான் இருக்கான். ஸோ என்ஐஎஸ் ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மேக்னோலியோட போட்டோவை வச்சு பேசிட்டு இருக்காங்க. அவ வந்து நார்மலான ஆள் கிடையாது, நார்த் கொரியாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏஜென்ட், எல்லா விதமான ஃபைட்டும் கத்திருக்கா, நிறைய ஆப்ரேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேக்னோலியாவை பத்தி அந்த மீட்டிங்ல பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ஃபிளைட்ல இருக்கிற மாஸ்க் போட்ட பொண்ணு வந்து தப்பிக்க பாக்குறான். ஸோ அவங்க மேல் ஏஜென்ட் அவளை பிடிச்சிடறான். ஸோ அது சேம் டைம்ல வந்து நம்ம ஹீரோயினோட பாத்ரூம் டோரை அந்த அடியால ஒருத்தன் தட்டி ஓபன் பண்ண சொல்ற மாதிரி காட்டுறாங்க. அப்போ நம்ம மேல் ஏஜென்ட் வந்து அந்த பொண்ணோட மாஸ்கை கழட்டுறாங்க. ஸோ அட் த சேம் டைம் வந்து நம்ம பாத்ரூம்ல இருக்க ஹீரோயின் பாத்ரூம்ல இருக்காங்களா, அந்த டோரை ஓபன் பண்ண சொல்லி அந்த அடியால் வந்து ஃபோர்ஸ் பண்றான். நம்ம ஹீரோயின் இருங்க டோர் ஓபன் பண்றா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சேம் டைம்ல மேல் ஏஜென்ட் வந்து மாஸ்க் போட்ட பொண்ணோட மாஸ்கை ரிமூவ் பண்ணி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மேக்னோலியா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ இங்க அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே அதே டைம்ல பாத்ரூமே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கதவை திறக்கிறான். அப்ப அந்த அடியால் வந்து நம்ம ஹீரோயின் அடிக்க வர நம்ம ஹீரோயின் அவன் அடி ஷாட்டை வந்து பிளாக் பண்ணிட்டு ஒரு பஞ்ச் விடுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இங்கதான் நம்ம ஒரு விஷயம் வந்து என்ஐஎஸ் ஆஃபீஸ்க்கு தெரிய வருது. நம்ம ஹீரோயின் போட்டோ மேக்னோலியா போட்டோவை வச்சு கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினும் மேல் ஏஜென்ட்டும் தேடிட்டு இருக்க மேக்னோலியா வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் தான். இங்கதான் ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. என்ஐஎஸ் ஆஃபீஸ்ல நம்ம ஹீரோயினோட போட்டோவும் மேக்னோலியோட போட்டோவை வச்சு கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்போ என்ஐஎஸ் ஆஃபீஸ்ல என்ன சொல்றாங்களா, நம்ம என்ஐஎஸ் ஏஜென்ட்ஸும் நம்ம மேல் ஏஜென்ட்டும் தேடிட்டு இருக்கிற மேக்னோலியா வேற யாருமே இல்ல, ஹீரோயின் தான். இப்ப சர்ஜரி பண்ணி ஃபேஸை சேஞ்ச் பண்ணி 10 வருஷமா தலைமறைவா இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஃபிளைட் ஹைஜாக் பண்ணதுக்கு ரீசனே வந்து நம்ம ஹீரோயின் தான், அவங்க மேக்னோலியாவை பிடிக்கிறதுக்காக தான் இந்த ஃபிளைட் ஹைஜாக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்ல என்ஐஎஸ் ஏஜென்ட் ஒருத்தர் வந்து சொல்றாரு. ஸோ இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மேல் ஏஜென்ட் அவங்க மாஸ்கை ரிமூவ் பண்ணிட்டு நீ யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு அந்த பொண்ணை பார்த்து. ஸோ அந்த பொண்ணோட ஃபேஸை பார்த்தோன்னா அங்க இருக்கவங்க எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ அந்த அடியால ஒருத்தர் வந்து இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியலையா பாஸ் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். இவங்க தான் பாஸ் இங்க ஃபேமஸான ஆக்ட்ரஸ் அப்படின்னு அவங்க சொல்ல அங்க இருக்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ இதை கேள்விப்பட்ட அடியன்ல ஒருத்தன் வந்து அந்த ஹீரோயின் போய் பேசுறான். நான் உங்களை பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம மேல் ஏஜென்ட் கேட்கறான், இந்த பொண்ணு உனக்கு முதல்ல தெரியுமா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அந்த மேல் ஏஜென்ட்டும் சார் இவங்க உங்களுக்கு தெரியாதா, இவங்க தான் சார் சவுத் கொரியாவை சேர்ந்த ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு கேட்கறான். அதுக்கு அந்த ஆக்ட்ரஸும் இப்போவா செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த அடியாலும் ஆமாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ செல்ஃபி எடுக்கும்போது கரெக்டாக செல்ஃபி வெளில ஷேக் ஆகுது. உடனே அந்த அடியால் என்ன பண்றான்னா மேல் ஏஜென்ட்டே ஃபோன் கொடுத்து பாஸ் எங்க 2 பேர்த்தையும் சேர்ந்து ஒரு ஸ்டில் மட்டும் எடுத்து கொடுங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அவனும் அடியால பிடிச்சி நல்லா அடி அடிச்சு போட போய் வேலையை பாடுறா வந்த வேலையை பாடுறான்னு சொல்லி துரத்தி விட்டுறான். இந்த பாத்ரூம் சைடு வந்து காரணம் நம்ம ஹீரோயின் ஒருத்தனை அடிச்சாங்கல்ல டோர் ஓப்பன் பண்ணும் போது அவன் ஸ்பாட்லயே மயக்கமாயிருவான். ஸோ அவனை எழுப்பி விடலாம்னு சொல்லி நம்ம ஹீரோயின் எத்தனையோ ட்ரை பண்றாங்க. பட் அந்த ஆள் எந்திரிக்கிற மாதிரியே இல்லை, மொத்தமா ஃபிளாட் ஆயிட்டான். நம்ம ஹீரோயினோட பஞ்ச் அந்த மாதிரி. ஸோ இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கும் போது நம்ம மேல் ஏஜென்ட் ஸ்பீக்கர் ஆன் பண்ணி அந்த ஸ்பீக்கர்ல பேசுறான். மேக்னோலியா என்ன யாருன்னு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். என்னோட வாய்ஸ் இன்னும் நீ மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கறான் மேல் ஏஜென்ட். ஸோ அப்படி கேட்டுட்டு நம்ம மேல் ஏஜென்ட் அவரோட உண்மையான பேர் சொல்றான், நான் தான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது சொன்ன அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோயினோட ஃபேஸ் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக் எல்லாம் நினைச்சு பாக்குற மாதிரி காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு மிஷின்ல போய் நிறைய சண்டை போட்டது, அங்க வந்து அந்த ஹீரோயினோட அப்பா வந்து யாரையும் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனது, பதிலுக்கு நம்ம ஹீரோயின் அந்த மேல் ஏஜென்ட்டையும் ஷூட் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சது, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணது, ஹீரோவை கல்யாணம் பண்ணி இப்ப லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நினைச்சு பாத்துக்கிறான். அப்படியே கோவப்பட்டு நம்ம மேல் ஏஜென்ட்டோட பேரை சொல்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மேல் ஏஜென்ட் வந்து ஸ்பீக்கர்ல மேக்னோலியா வெளியே வா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட் ஹைஜாக் பண்ணி இவங்களை வந்து கட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கறதையே மறந்துட்டு நம்ம ஹீரோயினை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அவங்க அங்க ஒரு ஃபேமஸ் ஹீரோயின் இல்லையா, அந்த அப்பளே இந்த மாஸ்க் ரிமூவ் பண்ண ஒரு லேடி வந்து ஃபேமஸான ஹீரோயின். ஸோ அவங்கள பத்தியே வதந்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அரசியல்வாதி பாத்தீங்கன்னா இது தெரிஞ்சு டென்ஷன் ஆயிட்டு ஏன்டா ஒரு பொண்ணுக்காக மொத்த ஃபிளைட்டை கடத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க லைஃப் ஏன்டா கிடைக்கிறீங்க, நாங்க ஏதோ நிம்மதியா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி புலம்புறாரு. உடனே அந்த தடிகளை ஒருத்தன் வந்து கத்தி வேலையை பார்த்துட்டு போய்
சீட்ல உட்காரா அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறான். அரசியல்வாதியும் அமைதியா போய் உட்காந்துறாரு. அப்படியே நம்ம சின்ன பொண்ணையும் ஹீரோவையும் காட்டுறாங்க. அந்த சின்ன பொண்ணு எங்கேயா பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஹீரோ வந்து என்ன அப்படின்னு கேட்கும்போது அம்மாவை தான் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே ஹீரோவும் நீ எதுக்கு கவலைப்படாத, நான் போய் அம்மாவை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நைஸா போறாரு. ஸோ இங்க இருக்கிற எல்லாத்தையும் எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு பக்கம் ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காட்டினாங்கன்னா அவர் வந்து அந்த பெரியவர்கிட்ட அந்த பொண்ணை கொடுத்துட்டு என் பொண்ணை கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்க, நான் போய் இவங்க அம்மாவை தேடிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அப்படியே நார்த் கொரியன் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பதுங்கி நம்ம ஹீரோ வந்து பிசினஸ் கிளாஸ் போறாரு. ஸோ அங்க ஃபுல்லா தேடி பார்க்கறாரு. பட் ஹீரோயினை வந்து அவரால் கண்டுபிடிக்க முடியல. அப்படியே பக்கத்துல இருக்க வேற கிளாஸ் ரூம் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு போகும்போது கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேப்டாப் ஒன்று இருக்கு. ஸோ அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ எதையோ யோசிக்கிறாரு. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதே டைம்ல இந்த தடியன் இருக்கான பாத்தீங்களா, அதுல ஒருத்தன் வந்து எனக்கு பேசஞ்சர் லிஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். நம்ம ஜூன் கழுத்துல கத்தி வச்சு கூட்டு போறாங்க, பேசஞ்சர் லிஸ்ட் ஒழுங்கு எடுத்து போடுறா அப்படின்னு சொல்லி. ஸோ மிஸ்டர் ஜூன் கூட்டிட்டு போய் பேசஞ்சர் லிஸ்ட் எல்லாம் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி தேடுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அப்படியே தேடிட்டு இருக்கும்போது மிஸ்டர் ஜூன் வந்து அப்படியே மேல நிமிர்ந்து பாக்குற மாதிரி காட்டுறாங்க. ஸோ மேல பார்த்தா நம்ம ஹீரோயின் மேல ரூஃப்ல வந்து பேலன்ஸ் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து ஜூன் பார்த்து இங்க பாக்காதடா அப்படின்னு சொல்லி சிக்னல் கொடுக்குறாங்க. பட் இந்த மடப்பையனுக்கு தான் ஒண்ணுமே புரியாது. திருப்பி அங்கேயே பார்த்து அந்த அடிகள்கிட்ட காட்டி கொடுத்துட்றான். ஸோ நம்ம ஹீரோயின் நேரம் ஒரே ஜம்ப் ஒரே பஞ்ச் தான், வந்தாலும் அவ்வளவுதான் க்ளோஸ். ஸோ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சிட்டு எலக்ட்ரானிக் சிஸ்டம் இருக்கிற ரூமுக்கு போறாரு. அங்க போய் ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. ஸோ நம்ம ஹீரோயினை பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஷாக் ஆன மிஸ்டர் ஜூன் வந்து நம்ம ஹீரோயின் போய் நீங்க சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்டா, எனக்கும் சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட் ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசை, பட் என்னால ஆக முடியல. ஸோ இந்த ஆபரேஷன் முடிகிற வரைக்கும் நான் கூடயே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மிஸ்டர் ஜூங் வந்து ஹீரோயின் சொல்லிட்டு அவர் கையில இருக்கிற வாட்சையும் ஹீரோயின் கொடுக்குறாரு. ஸோ கொடுத்துட்டு இது மூலியமா நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தீவிரவாதி கேட்ட லிஸ்ட் வந்து எங்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவுமணி எங்க வச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட் சாக்ஸ்குள்ள தான் ஒளிச்சு வச்சிருக்கான். ஸோ அதை எடுத்து நம்ம ஹீரோயின்ட்டையும் கொடுக்குறான். ஸோ இந்த லிஸ்ட் இருந்தா தானே என்னோட ஃபேமிலியை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த லிஸ்ட்டை வந்து அவன் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல போட்டு எரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஏர் ஹோஸ்டஸோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கிருந்து ஹீரோயின் கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து லேப்டாப்போட கண்ட்ரோல் ரூம்குள்ள போயிடுறாரு. போயிட்டு அங்க இருக்கிற ஃபிளைட்டோட சிஸ்டம் ஹேக் பண்ணி ஸோ ஃபிளைட்டோட மொத்த கண்ட்ரோலும் நம்ம ஹீரோ கையில வர மாதிரி அவர் பண்ணிட்டாரு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஏர் ஹோஸ்டஸோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. பட் நார்த் கொரியன் ஆளுகளுக்கு வந்து ஹீரோயின் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஃபேஸ் சேஞ்ச் பண்ணது இன்னும் தெரியாது. ஸோ நம்ம ஹீரோயின் தான் மேக்னோலியா அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் தெரியல. ஸோ அப்படியே கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா தான் சேர்த்து வச்சிருந்த பணம் எல்லாம் வந்து ஒரு பேக்ல போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பேக்கை வந்து மிஸ்டர் ஜூங் கிட்ட கொடுத்துட்டு உனக்கு என்ன வேணா ஆகட்டும், எக்கட கெட்டுப்போ, ஆனா எப்படியாவது இந்த பேக்கை மட்டும் என் ஃபேமிலி கிட்ட சேர்த்திரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு மிஸ்டர் ஜூங் வந்து நம்ம ஹீரோயின் பற்றி தலைவி யாரை பத்தி என்ன சொல்றீங்க, எப்படியாவது என்னோட இன்வெஸ்டிகேஷன் பிரெயினை வச்சு இந்த பேக் எப்படியாவது உங்க ஃபேமிலி கிட்ட சேர்ற மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மிஸ்டர் ஜூங் சொல்றாரு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஃபிளைட்ல வந்து ஆயுதங்கள்லாம் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஸோ நீங்க போய் உங்களோட தரமான சம்பவத்தை பண்ணுங்க, நான் எப்படியாவது போய் அந்த ஆயுதத்தை என்னால என்னென்ன முடியுமோ அதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜூங் அங்கிருந்து கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அப்படியே ஏர் ஹோஸ்டஸ் வேஷத்திலேயே ஒரு ட்ராலியை தள்ளிக்கிட்டே நார்த் கொரியன் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து வராங்க. அப்ப அந்த நார்த் கொரியன் ஏர் ஹோஸ்டஸ் தானே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ட்ராலியை பிளாக் பண்றான். ஸோ ஏர் ஹோஸ்டஸ் தானே இவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு கன்னை வச்சு நம்ம ஹீரோயினை மிரட்டுறான். ஸோ நம்ம ஹீரோயின் பத்தி தான் நம்மளுக்கு தெரியுமே, நார்த் கொரியனால புரட்டி எடுத்துட்டு அவங்க கொண்டு வந்த ட்ராலில இருந்து ஒரு கத்தி மட்டும் எடுத்துட்டு மீதி ஆள் இருக்கிற இடத்த பார்த்து அவங்க போறாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஜூங் வந்து வென்டிலேட்டர் வழியா, ஸோ இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஜூங் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு போறான். ஸோ அந்த கண்ட்ரோல் ரூம்ல தான் நம்ம ஹீரோ இருக்காரு. அவர் பேசஞ்சர் லிஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சு யார் ஹைஜாக் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஃபில்டர் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ செக் பண்ணி அவர் ஃபைனலைஸ் பண்ணி வச்சிருப்பார்ல இவங்க வந்து ஹைஜாக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை வந்து சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ்க்கு அனுப்பி வச்சிருக்காரு நம்ம ஹீரோ. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு பங்கமான ஒரு ட்விஸ்ட் வந்து ரிவீல் பண்றாங்க. ஹீரோவும் ஒரு எக்ஸ் சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட் தான். ஸோ இங்க வந்து மிஸ்டர் ஜூங் வந்து ஹீரோவை நார்த் கொரியன் ஆளு அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோக்கு பின்னாடி போய் அடிக்கலாம் அப்படின்னு வந்து பாக்குறாரு. பட் ஹீரோ திரும்பி பார்க்காமயே நம்ம ஜூங்கை லாக் பண்ணி போட்டுறாரு. பிகாஸ் நம்ம ஹீரோவும் ஒரு எக்ஸ் சர்வீஸ் ஏஜென்ட் தானே. ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மீதி இருக்கிற ஆளுகளை அடிக்க போலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. பட் அங்கதான் நம்ம ஹீரோயினோட பொண்ணு இருக்காங்க. அதை நம்ம ஹீரோயின் வந்து பாத்துறாங்க. ஸோ நம்ம பொண்ணுகளில் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க மாஸ்க் எடுத்து போட்டுட்டு அங்க இருக்கிறவன புரட்டு எடுக்கிறா. நம்ம ஹீரோயின் சண்டை போற ஸ்டைல பார்த்துட்டு அங்க இருக்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. யார் சாமி இவ போலன்னு பொழக்கிறாளுங்கிற அளவுக்கு ஷாக் ஆகுறாங்க. ஸோ ஹீரோ கிட்ட மாத்த மிஸ்டர் ஜூங் வந்து நம்ம ஹீரோவும் ஒரு எக்ஸ் சர்வீஸ் ஏஜென்ட் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடறாரு. ஸோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீங்களும் ஒரு ஏஜென்ட் தானா, நான் ஃபிளைட்ல ஒரே ஏஜென்ட் தான் இருக்காங்கன்னு நினைச்சேன், ரெண்டாவது இப்ப நீங்களும் வந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகுறான். ஸோ மிஸ்டர் ஜூங் தான் நம்ம ஹீரோயின்ட்ட வந்து ஒரு போன் வாட்ச் கொடுத்துருப்பார்ல, அது மூலமா அவனால கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ மிஸ்டர் ஜூங் என்ன பண்றாருன்னா நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஹீரோ பேச வைக்கிறாரு. ஸோ ரெண்டு ஏஜென்ட்டும் பேசி ஏதாவது பிளான் பண்ணி இங்க இருக்கிற எல்லாத்தையும் காப்பாத்திருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க ரெண்டு பேச வைக்கிறாங்க. பட் பேச ரெண்டு பேத்துக்குமே யார் கூட பேசணும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா மிஸ்டர்
மிஸ்டர் ஜூங்கோட அந்த வாட்ச்ல வந்து வாய்ஸ் சேஞ்சர் அந்த ஆப்ஷன் இருக்க மாட்டிருக்கு. ஸோ ரெண்டு பேருக்குமே அவங்க வாய்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல. நம்ம ஹீரோவும் பேசிட்டே இருக்கும்போது வள நம்ம ஹீரோ பேசுறாரு. நம்ம ஹீரோயின் ஓகே ஏதாவது ஹெல்ப் என்ன மட்டும் நான் அவனை கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி போனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஃபிளைட் கண்ட்ரோல் ஃபுல்லா ஹீரோ கிட்ட தான் இருக்கு. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா ஃபிளைட்டை வந்து ஆட்டோ பைலட் மோட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுறாரு. ஸோ ஃபிளைட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம நார்த் கொரியால சொன்ன ரூட்ல போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம ஹீரோ ஆட்டோ பைலட் மோடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணனால ஃபிளைட்டோ டைரக்ஷன் வந்து டோட்டலாவே சேஞ்ச் ஆயிருது. ஸோ இதை கண்டுபிடிச்ச அந்த ஸ்பை வந்து என்ன பண்றான்னா ஒவ்வொரு ரூம்ல இருக்க கேமராவையும் ஆன் பண்ணி செக் பண்றான். அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது கண்ட்ரோல் ரூம்ல உட்காந்து லேப்டாப் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோவும் மாட்டிக்கிறாரு ஸ்பையோட கண்ணில். ஸோ மிஸ்டர் ஜூங் வந்து நம்ம ஹீரோயின் சொல்லியிருந்தாரு இல்லைங்க ஒரு ரூம்ல வந்து ஆயுதம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு வென்டிலேட்டர் கேப் வழியிலே வந்து அந்த ரூமை வந்து ரீச் பண்றாரு. அங்கிருந்து அவர் என்ன ஆயுதத்தை எடுக்கிறாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு கன் இருக்கு. ஸோ அதை வந்து எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அப்போ வந்து அந்த ரூம்ல ஏதோ சவுண்ட் கேட்குது. மிஸ்டர் ஜூங் என்ன சத்தம் திரும்பி பார்த்தா நம்ம ஒரு ரூபா ஊதுபத்தி வந்து ஒரு ரூம்ல மாட்டினார்ல டோர் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகி அவன் இங்கதான் படுத்து தூங்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து வில்லன் குரூப்ல இருக்க ஒருத்தங்கிட்ட சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க. பட் அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை லாக் பண்ணிடுறாங்க. பட் கண்ட்ரோல் ரூம்ல இருக்க நம்ம ஹீரோவையும் லாக் பண்ணிடுறாங்க. ஹீரோவை துப்பாக்கி முனையில லாக் பண்ணிடுறான். ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் கட்டி கூட்டிட்டு வரும்போது நம்ம மேல் ஏஜென்ட் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறாரு. மேக்னோலியா தான் இப்போ சர்ஜரி பண்ணி ஃபேஸை சேஞ்ச் பண்ணிருக்கா, இவ தான் மேக்னோலியா அப்படிங்கறத நம்ம மேல் ஏஜென்ட் ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ இங்க வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்த உடனே நீ இங்கதான் இருக்கியா, உனக்கு எது ஆகலையா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. ஸோ இவங்க ரெண்டு விசாரிச்சு பேசிட்டு இருக்கிற பாக்குற மேல் ஏஜென்ட் வந்து ஓகே இவங்க தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இவர் தான் இவங்களோட ஹஸ்பண்ட் அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிடறான். ஸோ ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேர்த்தையும் தட்டி போட்டு கூட்டு போறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் லாக் பண்ணி கூட்டு போறத அந்த சின்ன பொண்ணு பாக்குறான். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கன் எடுக்க போனார்ல மிஸ்டர் ஜூங், அவர் வென்டிலேட்டர் வழியா ரிட்டர்ன் வரும்போது அவரும் பாத்துறாரு இவங்க ரெண்டு லாக் ஆயிட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு. இவங்க ரெண்டு பேர்த்தையும் கட்டி போட்டு கூட்டு போறத பார்த்து அந்த பொண்ணு அழுகிறா. ஸோ அதுக்கு ஹீரோ பக்கத்துல ஒரு பெரியவர் இருந்தாரு பாத்தீங்களா, அவர் தான் கையில வச்சிருந்த டெடி பியரை கொடுத்து அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறாரு. அந்த சின்ன பொண்ணு அழுதுட்டு இருக்கிறத பார்த்தோன்னா நம்ம மேல் ஏஜென்ட்டுக்கு வந்து செமையான டவுட் வந்துருது. உடனே அந்த பொண்ணு கிட்ட போய் யாரு கூட பண்ணி வந்த அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு பின்னாடி முன்னாடி சுத்தி சுத்தி பாக்குறா, என்ன சொல்லலாம் அந்த பொண்ணுக்கும் தெரியல. சோ அந்த பொண்ணுக்கு நேர் பேக் சீட்ல தான் நம்ம ஆக்ட்ரஸ் வந்து உட்காந்துருப்பாங்க, அந்த ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் இருந்தாங்களோ அவங்க உட்காந்துருப்பாங்க. சோ அவங்களை பார்த்த உடனே சரி இதுதான் சரியான பீஸ் கோத்து விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொண்ணு இவங்க தான் எங்க அம்மா, நான் இவங்களோட தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த பொண்ணு சொல்றதை கேட்டு அங்க இருக்க பேசஞ்சருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருது. ஏன் இந்த பொண்ணு இப்படி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த ஆக்ட்ரஸ்க்கு வந்து கல்யாணம் ஆயிருச்சா, குழந்தை வர இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல வதந்தி பரவ ஆரம்பிக்குது. உடனே அந்த ஆக்ட்ரஸ் வந்து இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே இதுதான் சான்ஸ் சொல்ல சின்ன பொண்ணு வந்து அந்த ஆக்ட்ரஸ் கட்டி பிடிச்சிட்டு அவங்க காது கிட்ட போய் நிலைமை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சிக்னல் கொடுக்குறா. ஸோ அந்த ஆக்ட்ரஸும் அதை புரிஞ்சுக்கிட்டு ஆமா இவங்க தான் என் பொண்ணு, நான் தான் இந்த பொண்ணோட அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேர்த்தையும் ஒரு ரூம்ல வந்து கட்டி போட்டுருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஃபீல் பண்ணி ஹீரோட்ட சொல்றாங்க, ஸோ நான் நார்த் கொரியன் ஏஜென்ட்ங்கிறது உனக்கு தெரியுமா முதல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் நான் உன்னை வேவ் பார்க்க தான் வந்தேன், நீ ஒரு ஹோட்டல் வச்சிருந்தேன், அதுக்கு முன்னாடி நான் பிச்சைக்கார வேஷத்துல இருந்தேன், அப்ப என் கூட வம்பிழுத்த 4 பேர்த்த அடிச்சு போட்டு நீ தான் என்னை காப்பாத்தின. ஸோ அப்ப இருந்தே நான் உங்ககிட்ட மனசை பறி கொடுத்துட்டேன், உனக்காக என்னோட வேலையும் நான் ராஜினாமா பண்ணிட்டு உங்க கூட நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ உனக்காக தான் நான் NIS இருந்து ரிட்டையர்ட் ஆகி நான் உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எனக்கு உன்னை விட இந்த லைஃப்ல வந்து எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது ஹீரோயினும் ஹீரோ ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்றாங்க அவங்க தேடிட்டு இருக்க மேக்னோலியாவே நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வந்து நம்ம ஹீரோ சொல்றா, நீ யாரா வேணா இருந்துக்கோ, இதுக்கு முன்னாடி நீ என்ன வேணா பண்ணி, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது, எனக்கு நீ தான் முக்கியம், நீயும் என் குழந்தைங்கன்னா உயிர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இப்படி பேசி இவங்க ரெண்டு பேரும் கதறி அழுதுட்டு இருக்கும்போது அந்த ரூம்ல வேற ஏதோ சவுண்ட் கேட்குது. என்னடான்னு வந்து பார்த்தா மிஸ்டர் ஜூங் வந்து நம்ம ஒரு ரூபா ஊதுபத்தி அங்கதான் கட்டி போட்டு போயிருப்பாரு. ஸோ இவங்க கதையை ஒட்டு கேட்டு ஒரு ரூபா ஊதுபத்தி வந்த வேலையை மறந்து இவருக்காக கதறி அழுதுட்டு இருக்கான். ஸோ அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்னோலியா பிடிச்சதுக்கு அப்புறம் மேல் ஏஜென்டே போட்டு தள்ள சொல்லி நார்த் கொரியன் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால கூட வந்த ஏஜென்ட்டே பைலட் ரூம்ல இருக்கிற நம்ம மேல் ஏஜென்ட் அட்டாக் பண்றான். ஸோ இவனுக்கு போற சண்டையில வந்து பைலட்னால ஃபிளைட்டை வந்து கரெக்டா ஓட்ட முடியல, இங்கேயும் அங்கேயும் ஷேக் பண்ணி ஓட்டிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் நம்ம மேல் ஏஜென்ட்டையும் லாக் பண்ணிடுறாங்க. மேல் ஏஜென்ட் லாக் பண்ணிட்டு அந்த ஸ்பை வந்து என்ன பண்றாங்கன்னா நம்ம பைலட் கிட்ட போயிட்டு 8000 அடி உயரத்துல வந்து ஃபிளைட்டை ஓட்டுங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் லாக் பண்ணிருப்பாங்களா அதே ரூம்ல நம்ம மேல் ஏஜென்ட்டையும் கட்டி போட்டு வச்சிடறாங்க. ஸோ மேல் ஏஜென்ட்டையும் கட்டி போட்டு வச்சிருக்கிற பாக்குற நம்ம ஹீரோ வந்து மேல் ஏஜென்ட் கேட்கிறாரு, ஏன்னா நீ தான் இந்த கூட்டத்துக்கு ஹெட்டா இருப்பேன்னு பார்த்தா கடைசி உன்னையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நக்கல் அடிக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோயினும் மேல் ஏஜென்ட்டை பார்த்து கேட்கிறா, எதுக்கு என்னை துரத்திட்டு வரீங்க, நான் தான் எல்லாத்துல இருந்து ஒதுங்கி இருக்கேன்ல, என்ன ஏன் டார்ச்சர் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கிறா. ஸோ அப்பதான் மேல் ஏஜென்ட் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்பா வந்து ஒரு நியூக்ளியர் மிஷன் ஒன்று ரெடி பண்ணியிருந்தாரு, அது மட்டும் நார்த் கொரியன் கவர்மெண்ட்டுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா அவங்க இந்த உலகத்தையே அழிச்சிருவாங்க. ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்க அப்பா வந்து அந்த அணு ஆயுதத்தை மறைச்சு வச்சுட்டாரு எங்கேயோ. ஸோ உன்னை பிடிச்சா அந்த அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சிடலாம் நினைச்சுதான் எல்லாரும் உன்னையே துரத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ நம்ம மேல் ஏஜென்ட் வந்து ஹீரோயின் போய் சொல்றாரு, இந்த ஃபிளைட்ல இருந்து யாரும் தப்பிக்க கூடாது, நம்ம எல்லாத்தையும் லாக் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இவங்க ரெண்டு
இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிற பார்க்கறத நம்ம ஹீரோக்கு நல்ல காண்டாகுது. டே என் பொண்ணாடி நீ என்னடா பேசுற. அப்போ ஃபிளைட் ஒரு பக்கமா டேர்ன் பண்ணும்போது ஏஜென்ட்டும் ஹீரோயினும் ஒரு ஸ்டைலா எந்திரிச்சு நிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து நம்ம மேல் ஏஜென்ட்டை பார்த்து நீயே என்னை கொலை பண்ண பத்தி இல்லை, நான் எப்படி உன்னை நம்புறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இருந்த சுச்சுவேஷன்ல நான் யாரை நம்புறேனே தெரியாம தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் மிஸ்டர் ஜூங்க் வந்து அந்த வென்டிலேட்டர் வழியா வந்து இங்க ரீச் பண்றாரு. அந்த பொருளெல்லாம் எடுக்க போனார்ல, வெப்பன்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து இப்பதான் என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ அப்போ வந்து நம்ம மிஸ்டர் ஜூங் வந்து ஹீரோயின் மேல் ஏஜென்ட் எல்லாத்தையும் கட்டி போட்டுருப்பாங்கல்ல, அங்கிருந்து அவர் விடுவிச்சிடுறாரு எல்லாத்தையும். ஸோ விடுவிச்சோடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஆஸ் யூஷுவல் லேப்டாப் எடுத்து ஃப்ளைட்டோட கண்ட்ரோல் வந்து அவர்கிட்ட வர மாதிரி பார்த்துக்கிறாரு ஹேக் பண்ணி. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோ ஹேக் பண்ணதுனால எல்லாமே ஃப்ளைட்டோட டோட்டல் கண்ட்ரோல் அவர்கிட்ட வந்தது. ஸோ ஃப்ளைட்டோட மொத்த லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் மேல் ஏஜென்ட் மிஸ்டர் ஜூங் எல்லாரும் சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் ஒரு என்ட்ரி கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேர்த்துக்கும் வில்லங்கனுக்கும் மாதம் செமையான ஃபைட் ஒன்று நடக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேர் மட்டுமே ஃபைட் பண்ணல. ஸோ அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் இருந்தாங்களா, அவங்களும் எல்லாம் சேர்ந்து நாட்டுக்குறி நாடுகள் எல்லாத்தையும் புரட்டி எடுக்கிறாங்க நம்ம ஹீரோ கேங் கூட சேர்ந்து. ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் ஃபைட் பண்ணுறதை பார்த்தோன்னே அந்த சின்ன பொண்ணு எல்லாத்திட்டையும் சொல்கிறான் இவங்க தான் என்னோட அம்மா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறான். ஸோ பேசஞ்சர் எல்லாருமே நம்ம ஹீரோயின் ஃபைட் பண்ணுறத பார்த்து ரொம்ப குஜாலிட்டியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அதை வந்து நம்ம ஹீரோவும் மிஸ்டர் ஜூங்கும் கண்ட்ரோல் ரூம்ல இருந்துட்டு கேமரா வழியா பார்த்து என்ஜாய் பண்றாங்க ஹீரோயின் ஃபைட் பண்றத. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் எல்லாத்தையும் சம்பவம் பண்ணி முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம பைலட் ரூம்ல இருந்து அந்த வில்லன் கேங்கோட லீடர் வந்து வெளியே வர மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னா வெறியான நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா நம்ம அந்த லீடரோட கழுத்துலயே போய் காலை வைக்கிறாங்க. வச்சு ஒரு நசுக்குனதுல லீடர் வந்து அங்கேயே மர்கையா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா மிஸ்டர் ஜூங் கிட்ட கொடுத்துருந்தாங்கல்ல ஒரு பேக், அந்த பண பேக், அதை அவங்க சேர்த்து வச்சு கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த பேக்கை ரிட்டர்ன் வாங்கிட்டு மிஸ்டர் ஜூங்கோட வாட்சை வந்து திருப்பி கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜூங் கிட்ட வாட்சை திருப்பி கொடுத்தோன்னா இந்த பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் திரும்பின மாதிரியே தெரியல. வாட்சை வாங்கிட்டு திருப்பி வாட்சை கையில் கட்டிட்டு மிஷின் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிற மாதிரியே காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரியவர் வந்து அந்த குட்டி பொண்ணை அவங்க அப்பா அம்மாட்ட கூட்டிட்டு வராரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேல் ஏஜென்ட் கிளம்பலான்னு பேராஷூட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த பெரியவர் வந்து அந்த பொண்ணை அங்கே கூப்பிட்டு வராங்க. அப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேல் ஏஜென்ட் கையை பார்த்து அந்த யாரோ ஷூட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த பெரியவர் தான். அந்த குழந்தைய வந்து கன் பாயிண்ட் நிறுத்தி வச்சுட்டு எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருக்காங்க. என்னடான்னு வந்து பார்த்தா இவங்க எல்லாத்துக்குமே லீடரே அந்த பெரியவர் தான். அந்த பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை மிரட்டுறாரு. இந்த மாதிரி அந்த ஃப்ளைட்டில் வந்து பாம்பு வச்சிருக்கேன், ஸோ யாருமே தப்பிக்க முடியாது, எனக்கு ஒழுங்காக அந்த நியூக்ளியர் பிளானை பற்றி டீட்டெயில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மிரட்டுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதை பார்த்த ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா கையில் இருந்த எலக்ட்ரிக் கன் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம மிஸ்டர் ஜூங் எடுத்து வந்த எலக்ட்ரிக் கன், அதை எடுத்து பெரியவரை பார்த்து கண்டபடி ஷூட் பண்ணுறாரு. பட் என்னன்னு பார்த்தா அந்த கன் வந்து வேலை செய்யலை. அதில் கட்டுப்பான பெரியவர் என்ன பண்ணுறாருன்னா ஹீரோட நெஞ்சிலேயே ஒரு புல்லட் இறக்கிடுறாரு. ஹீரோ வந்து அந்த ஸ்பாட்லேயே மர்கை ஆயிடுறாரு. ஸோ அதை பார்த்த ஹீரோயினும் அந்த குட்டி பொண்ணும் வந்து கதறி அழுகிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ அந்த பெரிய ஹீரோயினை பிடிச்சி இழுக்கும் போது ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சின்ன பொண்ணோட காதில் போய் ஏதோ ஒரு சீக்ரெட் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு ஏதோ புரிஞ்சிருச்சு சரிங்கிற மாதிரி தலையாட்டுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த பெரியவர் என்ன பண்ணுறாருன்னா ஹீரோயினை கூப்பிட்டு பேராஷூட் கட்டிட்டு அங்கேருந்து குதிக்கலான்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணை பார்த்து சிக்னல் கொடுக்குறாங்க. ஸோ அந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் இந்த பொம்மையை எடுத்து வெளியே வந்து வீசிடுறாங்க. அந்த டோர் ஓப்பன் ஆகிருக்குங்களா, அந்த கேப்பில் வெளியே வீசிடுறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பாம்பும் வெடிச்சு செதுற மாதிரி காட்டுறாங்க. அந்த பெரியவர் வந்து பாம்பே அந்த பொம்மையில தான் வச்சிருந்திருக்காரு. ஸோ உடனே ஹீரோயினும் எட்டி பெரிய முதுகிலேயே ஒரு பஞ்ச் விடுறாங்க. நம்ம பெரியவரும் ஃப்ளைட்லேருந்து வெளியே செதறி போய் விழுகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோயினும் அந்த குட்டி பொண்ணும் அழுதுட்டு அந்த ஹீரோ செத்து கிடப்பார் இல்லைங்க, அந்த இடத்துக்கு போய் பார்த்தா ஹீரோவோட பாடியில் வந்து பிளட்டே வரல. என்னடான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ அந்த ரூம்லேருந்து ரிலீஸ் பண்ணார்ல மிஸ்டர் ஜூங், அப்போ ரிலீஸ் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஆயுதம் இருக்கிற ரூம் போகும்போது அந்த மேல் ஏஜென்ட் நம்ம ஹீரோ கிட்ட அந்த வெஸ்ட் போட சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்ட் தான் நம்ம ஹீரோ உயிரே காப்பாற்றிருக்கு. ஷூட் பண்ணதில் ஹீரோ வந்து சுயநினைவுக்கு இன்னும் வரல. ஸோ ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோவோட நெஞ்சிலேயே ஒரு குத்துறாங்க. அப்போ தான் ஹீரோ வந்து அவங்க குத்தன ஷாக்கில் தான் நார்மலாகி எந்திரிக்கிறாரு, கண்ணே முழிச்சு பார்க்குறாரு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மேல் ஏஜென்ட் வந்து அவர்னால சவுத் கொரியாவுக்குள்ள வர முடியாதுல்ல. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா சரி நான் எப்படி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேராஷூட் எடுத்து காட்டிட்டு அங்கேருந்து குதிக்க பார்க்குறாரு. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை பார்த்து இந்த மாதிரி மேக்னோலியாவை நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோ வந்து ஓவர் பொசிசிவ் இல்லையா, என் முன்னாடி எனக்கு பார்த்து தெரியும், நீ மூடிட்டு கிளம்புடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாரு. அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிச்சம் மீதி இருக்கிற அந்த நார்த் கொரியன் அடியாள்கள் எல்லாம் பேசஞ்சர் எல்லாரும் சீட்டோடு சேர்ந்து கட்டி போட்டு வச்சிடுறாங்க. அப்புறம் வந்து பைலட்டும் மேனேஜர் லேடியும் வந்து எல்லாத்துக்கிட்டையும் நடந்த சம்பவத்துக்காக ஃப்ளைட் சார்பாக வந்து ஃப்ளைட்டோட கம்பெனி சார்பாக மன்னிப்பு கேட்குறாரு.
அடுத்து என்ன பண்ணுறாங்க, என்ஐஎஸ்க்கு இந்த நியூஸ் வருது, இந்த மாதிரி ஃப்ளைட்டில் எல்லோரும் சேஃப் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே என்ஐஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ளைட்டை சவுத் கொரியா திருப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோயினும் இப்போ ஹுவாய் போக முடியாதா அப்படிங்கிற மாதிரி போய் கேட்குறாங்க நம்ம டைலர் கிட்ட. ஸோ அதுக்கு அங்கே இருக்கிற அரசியல்வாதி வந்து சண்டை போட்டுருக்காரு. இப்போ ஹுவாய் போகிறதா ரொம்ப முக்கியமா, எல்லாருமே வந்து சவுத் கொரியாவுக்கு ஃப்ளைட்டை திருப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருக்காரு. அதுக்கு வந்து கூட இருந்த வந்து சக பேசஞ்சர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இவங்க இல்லைன்னா நம்ம இன்னைக்கு உயிரோடய இருக்க முடியாது, நம்மளை காப்பாற்றினதே இவங்க தான், ஸோ இவங்களுக்காக ஹுவாய் போகிறது தப்பு இல்லை, ஸோ ஃப்ளைட் வந்து ஹுவாயே போகட்டும்னு சொல்லிட்டு மெஜாரிட்டியாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இதை புரிஞ்சுக்கிட்ட பைலட்டை என்ன பண்ணுறாருன்னா, ஃப்ளைட்டில் வந்து ஃபியூவல் பத்தாது, நம்ம ஹுவாய் போனால் தான் அங்கே போய் லேண்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம வந்து ஃபியூவல் எடுத்து தான் போக முடியும், ஸோ அதனால் ஃப்ளைட்டை வந்து திருப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி என்ஐஎஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஸோ அடுத்த சீனில் வந்து ஹுவாய் போய் ரீச் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட வந்து ஒரு ரிங்கை கொடுத்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து அந்த ரிங்கை பார்த்தோன்னா, இவ்வளோ காஸ்ட்லி ரிங்கா, ஏன் இவ்வளோ செலவு பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இது மட்டும் செலவில்லை, இதுக்காக நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஸோ இங்கே தான் வந்து நம்மளுக்கு ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுறாங்க. என்னென்னா வந்து பார்த்தா, இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் அவங்க ப்ரைஸ் விழுந்தது எல்லாமே வந்து ஹீரோவோட செட்டப் தான். ஸோ அவர் இத்தனை நாள் இதுக்காகவே அமௌண்ட் சேர்த்தி, ஸோ இந்த மாதிரி ஏன்னா அமௌண்ட் இருக்குன்னு சொன்னால் ஹீரோயின் செலவு பண்ண விட மாட்டாங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு கான்டெஸ்ட்டில் வின் பண்ணுற மாதிரி பண்ண வச்சு அவர் கூப்பிட்டு வந்திருக்காரு. ஸோ ஹீரோயின் வந்து கடுப்பில் ஹீரோவை பார்த்து கற்றுக்கதுன்னு கத்திட்டு அவனை அடிக்கிறது துரத்துறாங்க. ஹீரோ ஓடுறாரு. ஸோ இங்கே இப்படியே கட் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டை காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா, அங்கே ஒரு என்ஐஎஸ் ஏஜென்ட் இருந்தார் இல்லைங்க, ஃபஸ்ட்டு சீனே மாத்திரையெல்லாம் போட்டு மட்டையானார்ல, அவன் வந்து இப்போ தான் கண்ணை முழிச்சு பார்க்குறான். ஸோ அவனுக்கு இங்கே என்ன நடந்தது எதுவுமே தெரியாது. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, அவனோட மொபைல் எடுத்து பார்க்குறான். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெசேஜ் மிஸ்டு கால்ஸ் எல்லாம் வந்திருக்கு. என்னடான்னு பார்த்தா, இது வரைக்கும் ஃப்ளைட் ஹைஜாக் ஆனது, மேக்னோலியா வெளியே வந்தது, ஹீரோயின் தான் மேக்னோலியா, இவங்க தான் எல்லாத்தையும் காப்பாற்றினது வரைக்கும், இப்போ ஃப்ளைட் ஹுவாயில் லான்ச் ஆன வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து மெசேஜில் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்தோன்னா என்ன மெசேஜ்ட்டு கடுப்பாகிறான். கடுப்பாயிட்டு அங்கேருந்து கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. ஸோ கடுப்பாயிட்டு அங்கேருந்து ஃப்ளைட்லேருந்து வெளியே போகிற மாதிரி காட்டுறாங்க. இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு படம். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக போக கரெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.